ஒரு கிராமத்தில் ராஜா என்னும் ஒருவர் தினமும் தன் குல தெய்வத்தை கும்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய நண்பர் வேறு ஒரு கோயிலுக்கு அழைத்துச் சென்று வேறு ஒரு தெய்வத்தை கும்பிட வைத்தார். அவரும் படிப்படியாக குல தெய்வத்தை கும்பிடுவதை விட்டுவிட்டு புதிய தெய்வத்தை கும்பிட ஆரம்பித்தார். ஒரு நாள் ராஜா அவர் வேலை செய்யும் தொழிற்சாலையில் தெரியாத்தனமாக அவரின் ஒரு கை மிஷினில் மாட்டிக்கொண்டது. அச்சமயத்தில் அருகில் யாரும் இல்லை. மிஷின் சத்தத்தினாலும் அவர் கூச்சலின் சத்தமும் வெளியே யாருக்கும் கேட்கவில்லை. அவர் அரை மயக்க நிலையில் தன்னை அறியாமலேயே குல தெய்வத்தின் பெயரை சத்தமாக எச்சரித்து ஐயா என்னை காப்பாத்து என்று சொன்ன மறுகணமே மின்சாரம் தடைப்பட்டு மிஷின் ஓடுவது நின்றது. பின் அவருடைய சத்தம் கேட்டு வெளியில் இருந்தவர்கள் உள்ளே வந்து அவரை பார்த்து அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அவரை பரிசோதித்த மருத்துவர் முதல் உதவி அளித்து இதற்கு பெரிய ஆபரேஷன் 2 நாட்களில் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதனை கேட்டு அவர் மனதில் தோன்றியது, நம் குல தெய்வத்தை கும்பிடாமல் விட்டுவிட்டது தவறு. முதலில் நாம் குல தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு வர வேண்டும் என்று அவர் நேரடியாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று மண்டியிட்டு ஐயா என்னை மன்னித்துவிடு, உன்னை மறந்து நான் வேறு தெய்வத்தை கும்பிட்டு சென்றது என் தவறு என்று கண்ணீர் மல்க வேண்டினார். 2 நாட்கள் கழித்து ஆபரேஷன் செய்வதற்கு முன் மீண்டும் ஒரு எக்ஸ்ரே எடுத்த மருத்துவர் ஆச்சரியமடைந்தார். பெரிய ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலையிலிருந்த அந்த கை எலும்புகள் ஒன்று கூடி வெறும் மாவு கட்டு மட்டும் போட்டால் போதும் என்ற நிலையில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் மருத்துவர். ராஜாவுக்கு குலதெய்வத்தின் அருமையும் பெருமையும் சக்தியும் புரிந்து நன்றியுடன் குலதெய்வத்தை வேண்டி பெறு மகிழ்ச்சியடைந்தார். நீங்களும் உங்கள் குல தெய்வத்தை மறந்து வேறு தெய்வத்தை கும்பிடுகிறீர்களா? இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்தின் பெயரை சொல்லி அவரை ஒருமுறை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள்.